அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான இயக்கமாக இதுவரை திகழ்ந்திருக்கிறது. மறைந்தாலும் பொன்மலர் செம்மலாக, இதய தெய்வமாக, எழுச்சி நாயகராக, இரத்தத்தின் இரத்தமான நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தொழில் வாய்ப்பை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்ததுதான் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கேற்ப மக்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக இதற்குரிய திட்டங்களை முழுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நமக்குரிய நம்மளுடைய ஆட்சிக்குரிய மக்களாட்சி நிலவக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக 234 தொகுதியில் முழுமையாக வெற்றி பெற்று நம்மளுடைய மக்களுக்குரிய ஆட்சி அமைப்பை கொண்டு வரப்படும். அனைத்து மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு நிர்ணயம் செய்து தரப்படும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய ஆட்சி அமைப்பு ஏற்படுத்தப்படும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை முழுமையாக கொண்டு வந்து வரப்பட வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற இன்றைக்கு அரசியல் ரீதியாக இன்றைக்கும் நாம் வடிவமைத்தாலும் மக்களுக்குரிய வாய்ப்புகளை முழுமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு மாநில ரீதியாக மக்கள் கேட்பது மிக அதிகபட்சமான விலையேற்றம். அதற்குரிய வாய்ப்புகளை பங்களிப்புகளை முழுமைப்படுத்தி குறைந்த நம்மளுடைய மக்களுக்கு ஏற்ப விலைவாசியை குறைப்பதற்குரிய திட்டமைப்பு முழுமைப்படுத்தப்படும். மக்களுக்கு ஏற்ப வாய்ப்புகளை உருவாக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.